கோதுமையும் உச்சிதமான காரியம் பரிசுத்தவானியாக எலிசாவை தேடி வருதுமா. அல்லேலூயா. நீ தேட தேவை, அது உன்னை தேடி வரும். அது உன்னை தேடி வரும். அல்லேலூயா. தேவன் அந்த 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 சீனாய் மேல வந்து இறங்கினார். மோசே கிட்ட முதல் அந்த ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அவர் தனியாக வர தெரியுமா? வேதம் சொல்லுது, அந்த உபாகம் 33 2ஆம் வருஷத்துல தம்முடைய பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானாராம். அல்லேலூயா. சகரியா எழுதுறாரு, அவர் திரும்பி வருவார், தன்னுடைய பரிசுத்தவான்களோடு வருவார். நீங்களும் நானும் அந்த கூட்டமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தோட்டத்துக்குள்ள போனேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேன். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய அமைப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டேன். என்ன அருமையாக இருக்கிறா, என்ன அழகாக இருக்குதா. அதே போல நம்ம சிலருடைய மரணம் கர்த்தருடைய பாறைக்கு அருமையாக இருக்குது. அது பரிசுத்தவானுடைய மரணம். பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு ஆச்சரியமா அருமையாக வேதம் சொல்லுது. நான் சொல்ல அவருடைய பார்வைக்கு அருமையாகுது. அப்படி இந்த எலிசா என்னதான் செய்யலாம், அவனை வேதாகமம் பரிசுத்தவான்னு அடிக்குது. ஒரு 4-5 குறிப்பு மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தவானா இருந்தால் இவ்வளோ ஆசீர்வாதங்கதா. கர்த்தரே காக்கிறார், கர்த்தரே கொடுக்குறாரு, கர்த்தரே வந்து அவனுக்கு மகிழ்ச்சினால நன்மையான மகிழ்ச்சினால நிரப்புறாரு. இந்த பூமியை அவங்க ஆளுகை செய்ய போறான். என்னையா ஒரு வாழ்க்கை அது. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ விரும்பாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, சாதாரண ஒரு பாச வாழ்க்கை வாழாத. திருப்பியே சொல்லுங்க, உங்க உள்ளத்திலேயே சொல்லுங்க, ஏதோ நாட்டியம்ம சபையில செய்தியை கொடுத்துக்கின்னு ஒரு ஊழியமனா வாழ்ந்துட்டு போ. ஒரு ஊழியமனா வாழ்ந்துட்டு போ. ஒரு பரிசுத்தமான வாழ்ந்துட்டு போ. உன்னை பார்க்குறவங்களாம் இவர் பரிசுத்தவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த எலிசா கிட்ட ஒரு 5 காரியம் நான் பார்த்தேன்பா. அவனுடைய தாழ்மை, அவனுடைய சாட்சி, அவனுடைய விடாமுயற்சி, அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்னவன், கடைசியா அவனுடைய அன்பு. இந்த 5 காரியமும் எலிசா கிட்ட இருந்ததுனால தான் அவன் காலத்தில் அவன் பரிசுத்தவானா வாழ்ந்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய தாழ்மையை நான் சொல்றேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. யாராவது வாசிங்க. அவன் கேயாசியை பார்த்து, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய இங்கே இல்லையா என்று கேட்டான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா தான் இருக்கிறான் என்று பேரு. அவனை ராஜா பார்த்த வரைக்கும் கைக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியர் இல்லை அவனுக்கு, பெரிய உத்தரவாதம் இல்லை அவனுக்கு. கைக்கு தண்ணி ஊற்ற வேலை தான் அவனுக்கு. அவனை பார்த்தார், அவன் ஊர் மக்கள் பார்த்ததும் ராஜா பார்த்ததும் அவனை கைக்கு தண்ணி ஊத்துற ஆளாதான் பார்த்தான். அந்த தாழ்மையான வேலையும் உற்சாகமாய் கர்த்தருக்காக செய்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி 12 எருத ஓட்டோட இருந்தான். அவன் வரும்பொழுது ஒரு எருத அடிச்சு எல்லாருக்கும் விருந்து கொடுத்து வந்தான். அவ்வளோ பிஸிமேன், அவ்வளோ பெரிய ஆளா இருந்தான். ஆனா இங்க வந்து வேற தண்ணி தான் ஊத்துற கைக்கு. என்னடா நீ என்ன பண்ணிருப்போம், நீ நான் என்ன பண்ணிருப்போம், முறுமுறுத்துப்போம். நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் எங்கேருந்து வந்த ஆளு, எங்க அப்பா எவ்வளவு ஒரு ஆளு, இந்த ஆளுக்கு தண்ணி ஊத்துட்டாங்க. அவன் முறுமுறுக்கவே இல்லைம்மா. உன் ஆண்ட தாழ்மை நிலையில வச்சிருக்காரா? ஐயோ என் முனி எப்படி இருக்குது, என் சபை வளரலையே, எனக்கு குறைஞ்சிருக்குது, நீ முறுமுறுக்காத. அந்த இடத்துல உண்மையா வாழு. தண்ணி ஊட்டிட்டே இருக்கணும், தானே தண்ணி ஊத்துற மாதிரியே பார்க்கட்டும். ஆனா கர்த்தருக்காக இல்லு. ஒரு நாள் வரும் சால்வ மேல வந்து உட்காரும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும் சால்வ மேல உட்காரும்.
ஜனம் பார்க்கும், ஐயோ இவன் பரிசுத்தவான்றான். ஏன்னா அப்பதான் முறுமுறுக்குது. இஸ்ரவேலர்கள் ஏன் முறுமுறுத்தாங்க? தண்ணி இல்லடா, தண்ணி இல்லை. முறுமுறுத்து மொத்தம் இல்லாமா அந்த முறுமுறுத்த என்ன ஆகும்னா பின்மாறத்து கொண்டு போயிடும். அவன் சொல்லுவான், இஸ்ரவேலர்கள் சொல்லுவாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நாங்கள் எகிப்தில் செத்தால் நல்லா இருந்திருக்கோம், இல்லை இந்த வனாந்தரத்தில் செத்தால் நல்லா இருந்திருக்கோம், எங்களுக்கு அது எகிப்துக்கு போகிறதே எனக்கு உத்தமம், என் பொண்டாடி பிள்ளைகளாம் இந்த பட்டயத்தில் சாவாங்க கூப்பிட்டு வந்தேன். இது எகிப்துக்கு போகிறதே உத்தமம் தான். அதான் பின்மாற்றம். அதே பாஸ் ஊழியத்தை விட்டுலாமா? ஏன் இந்த ஊழியத்தை செய்திருக்கணும்? இந்த ஊழியம் நான் முடியல முறுமுறுக்காத. கைக்கு தண்ணி ஊற்றி நிரம்பிட்டே இருந்தாலும் வச்சுக்கலாம், பரவாயில்ல. அங்கே உண்மையாயிரு, அங்கே கர்த்தருக்காக நில்லு. ஒரு நாள் வரும் கர்த்தனை ராஜாக்கள் முன்னாடி கேட்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் நான் பேசுறது? அல்லேலூயா. ராஜாக்கள் முன்னாடி கேட்பார். ஏதோ சொல்லுது, அந்த எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. அவனுக்கு ஊழியம் செய்தான். அவன் எப்படி பவுல் சொல்றாரு அந்த பிலிப்பியர்ல 2:22, தீமோத்தி எனக்கு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்ய அவன் செய்தான். எதிர்பார்க்கவே இல்லைப்பா. சொல்லுங்க, எதிர்பார்க்காத. அப்பாக்கு நான் செய்யறேன்னு செய். அல்லேலூயா. நான் 24 வருஷமா இந்த கிராம ஊழியம் செய்யறேன். அநேக சாட்சிகள். அதெல்லாம் சொன்னா எனக்கு நேரம் இருக்காது. ஒரு நாள் கூட யாரையும் எதிர்பார்த்து நான் வந்ததே இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு செய்யறேன். நான் அப்பாவுக்கு நீ செய்தனா அப்பாக்குரியதெல்லாம் உண்டா மாறிடும். அல்லேலூயா. இதை நம்பி இந்த காரியம் கிடைக்க நீ செய்தனா அதோடு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். அப்பாவுக்கு செய்யறேன், எங்க அப்பாவுக்கு நான் மனதார செய்யறேன் நீ செய்வீங்கன்னா அந்த தாழ்மையை கற்று விரும்புகிறார். அப்பா கிட்ட செய்யும்போது புள்ள ஏன்னா சம்பளம் எதிர்பார்க்கமா? சொல்லுங்க, எதாவது எதிர்பார்க்கமா? இல்லை. அப்படி செய்து பாருங்க. நான் பைத்தியமே பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வாரம் இதே வேலை எனக்கு போய் அறிவிக்கணும் 10 ரூபா இருக்காது. என்னெல்லாம் நிறைய போதனை பரியாசம் பண்ணாங்க. நீ என்ன ஆவ. ஆனால் என்னை கர்த்தர் பெஸ்ட்டாக வச்சார். ஏன்னா அப்பாவுக்கு நான் வேலை செய்தேன். எலிசா அப்பாவுக்கு வேலை செய்தான். சால்வா மேலே விழுந்தது. அந்த தாழ்மையில் உண்மையாக இருக்கும். அல்லேலூயா. 2வது அவனுடைய சாட்சியை பாருங்க. எலிசா மறிக்க போகிறான். எலிசா மறிக்கும் போது அந்த ராஜா பார்ப்பான். பார்த்து தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமாக இருந்த, இஸ்ரவேலுக்கு குதிரையாக இருந்தேன்னு சொல்லுவான். அதே போல எலியா அக்னி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவான். எடுத்துக்கொள்ளது எலிசா பார்த்து சொல்லுவான், தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரை இருந்த, இஸ்ரவேலுக்கு ரதமாக இருந்திய. 2 சாட்சியம் மிங்கலாது பத்தியா? இந்த சாட்சியம் அப்படியே வார்த்தை வருது, அவன் சாகும் போது அதே வார்த்தை வருது. தலைவனை மாதிரியே தொண்டை வாழலாம் பாருங்க. சொல்ல புரியுதுங்களா? தலைமை எப்படி வாழ்ந்துட்டு போனாலும் அதே வார்த்தை இவன் சாகும் போது கழுது. சாட்சியமா குதிரையா இருந்தாங்க, ரதமா இருந்தாங்க, அவன் பவர்ஃபுல் வெஸ்டரா இருந்தாங்க, அவன் இஸ்ரவேலுக்கு தகப்பனா இருந்தாங்க. நீ சொல்றாங்களே ஏ சாமியில உன்னை போல அவன் பசங்க எல்லாம் பரிதானம் வாங்குறாங்கடா. உன்னை போல இல்லடா அவன் பசங்க எல்லாம் பொருளாசை இருக்கிறாங்க. ஏழை உன்னை போல எல்லாம் பசங்க. சாட்சி தான் ஒரு ஆளை பரிசுத்தவனா மாற்றும். பக்கத்தில் சாட்சி தான் ஒரு ஆளை பரிசுத்தவனா மாற்றும். ஒரு கிராமத்துக்கு போகணுமா, அங்கே இறங்கணும் வேனில் இறங்கணும்னு எல்லாரையும் மறைக்கிறாங்க. வேறு உலகத்தில் தான் வந்துட்டோமா? உண்மையை சொல்கிறேன், குழந்தை கூட இந்த மாதிரி பார்த்து வேறு உலகத்தில் வந்துட்டோமா எல்லாம் அப்படி பார்க்குறாங்களா? ஒன்றும் எங்களை விட்டு அடிச்சுடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்தார், ஐயா நீ போயிடுங்க,
இல்லை என்ன ஆச்சு சொல்லுங்க. உங்களை மாதிரி தான் ஒரு பாஸ்டர் வந்து இங்கே ஊழியம் செய்தார். போன மாதம் தான் ஒரு பொண்ணு கொண்டு போயிட்டார். என்னாச்சு சாட்சி? எங்கேயும் அதே மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் எலிசா பாருங்கம்மா, அவன் தலைமை எப்படி குதிரையாக இருந்தானோ அதே போல குதிரையாக தான் சாட்சி எடுக்கிறான். அந்த சாட்சி தான்மா உன்னை ஊழியமான மாற்றும். நீ எவ்வளோ சம்பாதிக்கிறது இல்லை, எவ்வளோ சபை கட்டுறது இல்லை, நீ எவ்வளோ சாட்சியாகிறன்னு. சென்னையில் பார்த்தா அவன் ஃப்ராடுன்றான், பெரிய பாஸ்டர் ஃப்ராடியாக. ஆனால் உன்னை பார்த்து என்ன சொல்லுவான், எங்கள் பாஸ்டர் பரிசுத்தவான், எங்கள் பாஸ்டர் தேவ மனுஷன். அந்த சாட்சின்னா உன்னை கர்த்தர் வருங்காலத்துக்கு இந்த பூமியில் இந்த பட்டணத்துக்கு உனக்கு எலிசாவை கத்த மாற்றுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அங்க பாருங்க, ஏலியை பற்றி ஏலி குமாரனை பார்த்து சொல்லுவாங்க பாரு. ஏலி குமாரில் ஏலி பேலியான் குமார்கள் அவங்க கர்த்தர் அறியல. அல்லேலூயா. நான் அவளை கர்த்தரை ஒருத்த அறிஞ்சானா அவன் சாட்சியா வருவான். சொல்லுங்க, கர்த்தரை ஒருத்த அறிஞ்சிக்கிறானா அவன் சாட்சியா வருவான். பவுல் சொல்றாரு, நான் விருத்த சேதமானப்பட்டவன், நான் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன், நான் சபையில துண்டுபடுத்தினேன். ஆனா கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு குற்றம் விட்டான். கிறிஸ்துவ அறிவு பத்தியா அது மேன்மையான அனுபவம். பாஸ்டர்ஸ் எதை அறிஞ்சிக்க விரும்புறேப்பா? செல்போனை தான் பாஸ்டர்ஸை பார்த்துக்கிறேன்ப்பா. பாஸ்டர்ஸ் ஃபுல்லா பேக மாடி இங்க அங்கே நம்ம போயிடுகிறோம். ஆனா உட்காந்து கர்த்தரை அறிஞ்சிக்க மாட்டேன், உட்காந்து கர்த்தரை தெரிஞ்சிக்க மாட்டேன். நீ எவ்வளவு கர்த்தரை அறியோ அவ்வளோ உனக்கு சாட்சியாக மாறும். சாமுவேல் உன்னை போல பசங்க எல்லாம் பரிதானம் வாங்குறாங்க, எல்லாருக்கும் பொருளாசை நன்மை உண்மையே இல்லை. எனக்கு உனக்கு அப்புறம் என் பசங்க நடத்துவாங்க. உன் பசங்களை நீ நடத்தினா நீ ஊழியமான மதுமா, நீ ஊழியாரு. அல்லேலூயா. எதுவுமே நான் பேசுறதுலாம் புரியுதுப்பா. எதுவுமே நான் ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு இடத்துல சொல்லுவாரு, பிலோமோன் 1:4 வாசிங்கன்னா, உன்னுடைய அன்பையும் உன்னுடைய விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டேன். பாசஸ் பக்கத்தில் கைப்பி சொல்லுங்க, கேள்விப்படணும். இந்த கடப்பாக்கத்தில் ஒரு பாஸ்டர் பேர் ஆண்ட்ரூஸ், அவர் இப்படிலாம் இருக்கிறாருன்னு கேள்விப்படணும். நான் வேறலாம் கேள்விப்பட்டேன், ஆனா உன் அன்பை கேள்விப்படல, உன் விசுவாசத்தை கேள்விப்படல. வெளிப்படுத்தி தாங்க சொல்லுவாரு, சிம்மனா சபையை பார்த்து சொல்லுவாரு, சாத்தான் குடியிருக்க இடத்துல இருக்கிற, சாத்தான் இருக்கிற இடத்துல இருக்கிற, ஆனாலும் உங்க மத்தியில் அந்திப்பாக தெரிஞ்சா அவன் எனக்காக உண்மை உள்ள ரத்த சாட்சியா மறிச்சான், என்னை மறுதளிக்கவே இல்லை. அவன் அங்க நிறுத்தாருமா, அவங்க சபைகளை நிறுத்துறாங்க. 2ஆம் அதிகாரம் 13 சொல்லப்படுது வெளிப்படத்துல, எனக்காக சாட்சியா வாங்க. அவன் வேதத்துல வாசி நம்ம சொல்லப்படுது, கொல்லப்பட்ட நாட்கள் விசுவாசத்தில் நீ மறுதலியாம இருக்கிறத அறிந்து. வாசிங்க 2:13 வாசிங்க. சாத்தான் குடிக்கொண்டு நடந்தது பாடு சார், வாசி வாசி வாசி. சாத்தான் குடிக்கொண்டு இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு அங்க பாருங்க, உண்மை உள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்ற விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அறியணுமா? என்ன வந்தாலும் கர்த்தரை மறுதலிக்க முடியாதா? நான் ஒரு பாஸ்டர் கேள்விப்பட திடீர்னு முஸ்லீமா மாட்டார். என்ன ஆச்சுடா, முஸ்லீமா மாறிட்டேன், அவ்வளவுதான். சாத்தா வாழ்ற இடத்துல வாழும். சாத்தா சிங்கர்ஸ்ல இருக்கிறது. சாத்தா சிங்கர்ஸ்ல என்னது? யூபியில் நீங்கள் சட்டம் போடுக்கலாம், நம்ம சட்டம், அந்த யோகி அக்கா சட்டம் போடுக்கலாம். வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணாலும் புல்டோசர் வந்து இடிச்சிடும் வீட்டு. தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் உட்காந்து ஜெபிச்சாலும் புல்டோசர் வந்து வீட்டை இடிச்சிடும். ஏன்? ஜெபம் பண்ணதுனால. அதான் சாத்தா குடியிருக்கிற இடம்.
அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒருத்தன் உண்மையாக இருந்தான். ஒரு சமீபத்தில் ஒரு ரிசர்ச் வந்து படித்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம் வந்தது. கலிஃபோர்னியாவில் 10,000 பாஸ்டர் கூடினாங்க. அதில் 3 கேள்வி கேட்டாங்க. 3 கேள்வியில் முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சரீரத்தில் உயிர் தெழுந்தாரா என்று கேட்டாங்க. 10,000 பாஸ்டர் கூடத்தில் கேட்டாங்க. அதில் 7,000 பேர், அதில் 51% மெத்தடிஸ்ட் சர்ச் பாஸ்டர் சொல்லிக்கிறாங்க இல்லை இல்லை. 51 மெத்தடிஸ்ட் சர்ச் பாஸ்டர் சொல்றது இல்லை இல்லை, அவர் உயிர் இல்லை. இன்னொரு கேள்வி கேட்டாங்க, நீ வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டதா? அதில் 82% மெத்தடிஸ்ட் சர்ச் இல்லை, 81% பிரெஸ்பிரிட்டன் சர்ச் இல்லை, 57% லூத்தரன் சர்ச் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கன்னி பிறப்புதான் பிறந்தாரா? 60% மெத்தடிஸ்ட் சபை இல்லைன்னு இருந்துச்சு, பேப்டிஸ்ட் 44% இல்லைன்னு இருந்துச்சு, அது மாத்திரம் இல்லை லூத்தரன் 19% இல்லைன்னு இருந்துச்சு. விசுவாசம் மறுதலிக்கிறது. ஆனால் உன்னையும் என்னையும் ஒரு பரிசுத்தவானாய் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தவான் எப்படி இருப்பான்? என்னாலும் சரிடா, விசுவாசம் மறுதலிக்கவே மாட்டான், அவன் சாட்சியை காத்து கொள்வான். எல்லாருக்கும் தெரியும், இந்த சிரியாவில் திடீர்னு ஐசிஸ் சொன்னாங்க, முத்தியா தீவிரவாதிங்க எல்லாரும் கயத்தை வெட்டினாங்களே, அந்த இடத்துல ஒரு குடும்பம் இயேசு ஏற்றுக்குச்சு. நடந்து சொல்ற குடும்பம் இயேசு ஏற்றுக்குச்சு. அப்போ அந்த அம்மா ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, எனக்காக உன் வீட்டுக்கார விட்டு கொடுப்பியா? அந்த அம்மா சரின்னு வச்சான். மறுநாள் ஜெபம் பண்ணாங்க, எனக்காக உன்னே கொடுப்பியா? சரியா? 3 நாள் ஜெபம் பண்ணாங்க, இயேசு பேசினார், எனக்காக உன் பிள்ளைகளை கொடுப்பியா? அந்த அம்மா அழுதுச்சு. அந்த அம்மா அழுது எஸ் ஆண்டவர்னுச்சு. அவங்க புருஷன்ட சொல்லிச்சு. அது 2 பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லிச்சு, எப்பா திடீர்னு நம்ம வீட்டுக்கு 2 பேர் வருவாங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அப்பாவையும் என்னையும் விட்டுடுவாங்க, உங்கள் கழுத்தில் தலையில் கை கத்தி வைப்பாங்க, நீ அவனை பார்த்து இந்த என்ன சொன்னா, இயேசுவை நேசிக்கிறார், நான் அவனை மன்னிக்கணும்னு சொல்லணும். இந்த வார்த்தையை நீ சொல்லணும். 1 வாரம் கழிச்சு அதே நடந்துக்குமா. ஒரு செகண்ட் அப்பா வெட்டினா அம்மா 2 பேரும் துடிக்குது, பாடி துடிக்கிற நேரத்தில் குழந்தை கழுத்துல கத்திய வச்சா, அந்த குழந்தை 10 வயசு குழந்தை அந்த ஆளை பார்த்து சொல்லிச்சு, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசுவை நேசிக்கிறார். 2 பேரும் ஒரே செகண்ட் வெட்டினான். ஏன்னு சொல்றேன்னா, விசுவாசத்துக்காக வைராக்கியமாக நிற்பி மட்டும் அவங்கள பரிசுத்தவானா கர்த்தர் பார்க்குறாருப்பா. சவுல் அந்த 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 எலிசா மறிக்கும் போது ரதமாகவே இருந்தான்பா, குதிரையாகவே இருந்தான்பா, தகப்பனாகவே இருந்தான்பா. குதிரைன்னா பவர்ஃபுல் பேசணும். சால்வா அவன் மேலே தான் விடுது. செத்த பணத்தை எழுதுனா அதான் பவர். நீ உன் இடத்துல நீ தான் பவர். அல்லேலூயா சொல்லு, நீ தான் பவர். ஊழியன் தான் பவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்த எலிசா சிரியா நாட்டு தலைவர் ராஜா, டேய் நம்ம பேசுறதுலாம் எப்படா அந்த இஸ்ரவேல் தெரிஞ்சு போது, நீ நமக்குள்ளே என்ன வேவு பார்க்கறானா கேள்றானா? இல்ல அவன் சொன்னான், இல்ல ராஜா, அவங்க ஊர்ல ஒருத்தங்கிறான் எலிசாங்கிறான், பெட்ரூம்ல பேசினா கூட போய் சொல்லிடுவான். எங்க ஊர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசுகிறார், அவர் இங்கே தான் புள்ளி கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அவன் சொன்னால் நடந்துடும். பார்த்து கை சொல், நீ சொன்னால் நடந்துடணும்னு சொல்லு, நீ சொன்னால் நடக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அதான் குதிரை, அதான் பவர். அல்லேலூயா. இந்த பாஸ்டர் அவன் என்னை திட்டு போனா வயிறு வலிக்கிட்டார். அவன் வயிறு வீங்கிச்சுங்க. எவ்வளோ ஸ்கேன் பண்ணாங்க, நல்லா தான் இருக்குது. அந்த பாஸ்டர் நான் ஜோமனா சரியா பண்ணார், வந்து ஜோமனா சரியாயிடுச்சு. அந்த ஊரை ரசிக்கப்படி நீ சொன்ன நடக்கும். பவர் குதிரை, நீ வருஷத்துவான குதிரையா இருப்ப கத்த உண்மை. அல்லேலூயா. நீ வாழையில நீ குதிரை. வேதத்தில் சொல்லப்பட்டது,
அந்த 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 தீர்க்கதரிசி அந்த ஒரு ஜெபம் பண்ண உடனேயும் கர்த்தர் வேதம் சொல்றது, அவன் வாட்டின்படியே கர்த்தர் அவனுக்கு கனம் மயக்கத்தை கொடுத்தார். யார் ஜெபம் பண்ணா? வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. வாசிங்க 2 ராஜாக்கள் 6:18 வாசிங்க. அவர்கள் அவரிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தை அங்க பாருங்க எலிசாவுடைய வார்த்தையின்படி எப்படி ஆண்டவர் கண்ணு திறக்கிறாரு, கண்ணை மூடுறாரு, யார் சொன்னாலும் செய்ய மாட்டாரு, எலிசா சொன்னா செய்யறாரு. நம்மள பாசி போட்டுக்கிறோம், நம்மள மூண்டிங்கிறோம், இங்க பாசி, இந்த ஜாபம், அந்த ஜாபம், நைட் ஜாபம், இரவு ஜாபம், ஒண்ணு ஆனா எலிசா கம்ம நடந்தோம். ஏயா ஒளிமேன், அதான் ஒளிமேன் அழகு. நீ எங்கேயும் போதவல, இந்த கடப்பாக ரட்சிக்க பண்ணலன்னா நீ ஒளியா வந்தா போதும், உன் ஜப காலத்து கேட்பார். அல்லேலூயா. உன் ஜபத்தை கேட்பார். எலிசா தேவன் நம் தேவன், அவர் பாரபட்ச பார்க்காத தேவன். கண்ணை தோறனா கண்ணை திறப்பார். அவன் பேசுறவனுக்கு சொல்லுவார். பெட்ரூம்ல பேசுறது எலிசாக்கு தெரியும். ஏயா அவன் குதிரையாவே இருந்தான், அவன் ரதமாவே இருந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதுவெல்லாம் பேசுறதெல்லாம் புரியுதா புரியலையா? அல்லேலூயா. அவன் அவனை கிண்டல் பண்ணாங்க, பிள்ளைங்க கிண்டல் பண்ண திரும்பி பார்த்து சபிச்சான். 2 கரடி 42 பிள்ளைங்களை பீறி போட்டுச்சு. ஊரே பயந்துருச்சுப்பா. யாரா எங்கன்றா வந்தான்? அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் அவளை கனம் பண்றார். அவன் சொன்ன வார்த்தைக்கு கர்த்தர் உடனே லிசன் பண்றார். அவன் சொன்ன வார்த்தைக்கு உடனே கர்த்தர் கிரியை செய்கிறார். அவன் சொன்ன வார்த்தைக்கு யாருனாலும் சரி கண்ணை மூடுவார், யாருனாலும் சரி கண்ணை தந்துருவார். ஏன்னா எலிசா சொல்லிட்டான், எலிசா ஓடி மேல எனக்கு பசுத்தமாக சாட்சி விடுவாங்க. 3வது, இந்த தேவ மனுஷனை பசுத்தவான்ட்ட நான் பார்த்தது, அவன் கர்த்தரை விடவே இல்லை. ஆசீர்வாதம் அவங்க இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை விடவே விடாதீங்க. ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் விடவே விட்டுறாது. சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க, பாஸ்டர் ப்ளீஸ். ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும். அதனால எத்தனைக்கு போற நீங்க தான் இரு. எலிசா இங்க தான் இரு. நான் பெத்தலுக்கு போறேன். என் ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் பெத்தலுக்கு வருவேன். பெத்தல் என்னம்மா? பெத்தல் என்னது? தரிசனம் பார்க்கிறேன். யாக்கோபு தேவனை தரிசித்தான். பெத்தேலுக்கு போகாத உன்னால ஆசீர்வாதம் வாங்க முடியாது. நீ எப்போ பார்த்த தரிசனம், எப்போ கர்த்தர் கூட பேசுவார், அதான் பெத்தேல். இன்னும் பெத்தலே போய் பெத்தேல் 8 வருஷம் தொடங்கி 8 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் பெத்தலே பார்க்கல, நீ தரிசனமே பார்க்கல. இன்னும் சத்தத்தை பெத்தல்ல நான் சத்தத்தை கேட்டேன்றான். பெத்தல தேவன் தரிசனம் பண்ணாருன்னா எப்பப்பா உன் பெத்தல் வந்தது? உன் பெத்தல் எங்க முடிஞ்சுது? ஏன் உன் பெத்தல்ல உன்னால போக முடியல? நீ பெத்தல்ல போனதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ பெத்தல்ல போ. எலிசா பெத்தலுக்கு போயிட்டான். நீ எங்க பெத்தலை விட்டன்னு பாருங்க. என்ன எப்போ உங்க கூட கர்த்தர் கடைசியா பேசினாரு? எப்போ உங்களோட கர்த்தர் தரிசனமானாரு? அதான் பெத்தேல். அது 35ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, பெத்தேலுக்கு போகும் வாருங்கள், எனக்கு உத்தரவு, எனக்கு விண்ணப்பத்துக்கு உத்தரவு அறிகிறார். ஆதியாகமம் 31:13 வாசித்தா 35:1 வாசிப்பா. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிறபோது உனக்கு தரிசனமானவர். பக்கத்தில் கை பிடிச்சு, ஐயா எப்பயாவது இப்போ பெத்தலுக்கு போனேன், 8 மாசம் ஆயிடுச்சியா, இன்னும் பெத்தலுக்கே போகாது தெரியா, ஜனங்களாம் செத்து நிறைய போறாங்கய்யா. அதெல்லாம் ஆண்டு நம்மளை கேட்பாருயா. நம்ம பாட்டு பேகம் மாடித்திக்குன்னு போயிடுக்கிறோம்.
ஆனால் நீ தான் பெத்தலை பார்க்கணும்யா. உன்னை தான் கத்த யாக்கோபை வச்சுக்கிறார் இந்த ஊரில். உன்னை தான் உன்னை யாக்கோபுக்கு நீ தான் கடனாளி. நீயும் அமைதியாயிட்டுனா யார்கிட்ட போவார் பேசுவார்? யார்கிட்ட போய் சொல்லுவார்? நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்கே ஒருத்தர் பார்த்துருந்தாரு. அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவர் சொன்ன வார்த்தை, ஐயா எனக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 4 பசங்க, சின்ன சின்ன பசங்க, 4 பசங்க பக்கத்தில் இருக்கான்னு அழுகுது. அவன் பொண்டாட்டி இன்னொருத்தர் கூட்டு ஓடிச்சு. அவர் ஒனுக்கு இருந்து 1 மாதம் ஆகுது. எனக்கு கேட்பார் யாரும் இல்லை. அங்கே நிறைய சர்ச் இருக்குது. ஆனால் பெத்தலுக்கு போய் அனுபவம் இல்லாத யாக்கோபுங்க இருக்கிறாங்க. ஆனால் அங்கே மட்டும் எலிசா இருந்தாலும் சரியாயிட்டு வரவர். அங்கே எலிசா தான் சரியாயிட்டு இருப்பார். நான் எலிசா பெத்தலுக்கு போய் நானும் பெத்தலுக்கு வரேன். அன்பான பாஸ்டர்ஸ், இவன் கொடுப்பான் அவன் கொடுப்பான், தயவு செய்து நம்பாதுங்க. நான் சொல்கிறது தயவு செய்ய. நான் 25 வருஷம் ஓட்டான் இருக்காங்க. நிறைய பேர் எவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்குது. கர்த்தர் கொடுத்தாங்கன்னா அது பெஸ்ட்டாக தான் மாறும். ஏன்னா வேற யாரையும் நம்மளை நான் உன்னை விடவே மாட்டேன், நீ பெத்தல போட விட மாட்டேன், நீ தான் வேணும். அவன் மேலே தான் கர்த்தர் சால்வை வைப்பார். யாரும் நம்பாத, பெத்தல் அனுபவத்துக்கு போ. அவர் தரிசனத்தைப்பா எங்கே விட்டு அவர் உன்ட்ட எப்போ கடைசியாக பேசினாரு? எப்போ அவருடைய குரலை கேட்டீங்க பாஸ்டர்ஸ்? அப்படி கேட்டிங்கன்னா உங்களை கர்த்தர் பரிசுத்தமான பார்க்குறார். ரெண்டாவது சொல்லுவார், நான் எரியோவுக்கு போகிறேன், நான் எரியோவுக்கும் வருவேன். எரியதாம்பா பூரிகை ஊதுற இடம், எரியதாம்பா துதிக்கிற இடம். நீ எவ்வளோ துதிக்கிறியோ அவ்வளோ நீ ஓலிமனா மாறுவ. அல்லேலூயா. பூரிகை ஊறித்து ஆர்ப்பரித்தாங்க. சாம்சன் இறந்துட்டார். எங்களோட ஆவிக்குரிய தவப்பாங்க. அவர் சொல்லுவார், அவர் வீட்டில் வாழ இருக்கும் பொழுது அவர் வர்ஷிப் பண்ணுவார். காலையிலேருந்து பூரிகை ஊதுவார். இவர் பூரிகை ஊத அங்கே அவசரம் திடீர்னு வந்து வாக்கிங் வந்துக்கிறார். அவசரம் வாக்கிங் வந்த பிறகு இவர் பூரிகை ஊத்த பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு ஒரு 1 hour ஊகிட்டு வெளியே வந்துக்கிறார். பாஸ்டர், நீங்கள் உங்களுக்கு வீடுலாம் சௌகரியமாக இருக்குதா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது சார், ஆனால் நான் காலி பண்ண போகிறேன். ஏன் காலி பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு வீடு வாடகை ரொம்ப ஓவராது, உங்களுக்கு வாடகை பாதி போன்ட்டு. அல்லேலூயா. பக்கத்தில் கை வச்சு காலிலேருந்து ஊதுங்க, வாடகை பாதியாக மாறும். வாடகை பாதியாக மாறும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் இருக்குது, யாருன்னா வாசிங்க. என்னாகும் 10ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. யாருன்னா என்னாகும் 10, 9 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது, உங்கள் தேசத்தில் சொல்லுங்க, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை என்ன துன்பப்படுத்துது? உங்களுக்கு தான் தெரியும். பணமா, கடன் பிரச்சனையா, இல்லாமல் நிலைமையா, குறையா, வாடகை கட்டலையா, பொஞ்சாட்டி உடம்பு சரியில்லையா, பிள்ளைங்க உடம்பு சரியில்லையா, என்ன உங்களுக்கு என்ன குறை? அப்படிதான் போடுது. திருப்பி வாசிங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்பட்டதுப்பா. உட்காரணும் முடியல உங்களால, அதே யோசனை வருது. கோலியாத் மாதிரி நைட்டும் பகலம் வந்துருந்தாங்க. என்ன துன்பப்பட்டது உண்மை? அப்போ வாசிங்க. போகும்போது பூரிகளை பெருந்தொனியாய் முழு கடுவீர்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுவீர்கள். எப்பா, நீ காலில இருந்து ஊதுனா நீ போக மாட்ட, உன் துதி பரலோகம் போயிடும். அல்லேலூயா. நீ அங்கதான் இருப்ப. நீ ஊதுன துதி பரலோகத்துக்கு போய் கர்த்தர் நினைவு கூற வச்சிடாது. உன் பிரச்சனையா அப்படியே இருக்குது. உன் பிரச்சனையா அப்படியே இருக்குது. காலையில் எழுந்து நல்ல கர்த்தர் முதல் உங்களுக்கு இது வேணும் அதெல்லாம் விட்டுணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லா பூரிகை ஊது.
அல்லேலூயா. கர்த்தரை நல்லா துதி. துதிச்ச பிறகுதான் கர்த்தர் நினைவு கூடப்படுவார். அதான் எரிகோ. அவன் பெத்தலுக்கும் போனான், அவன் எரிகவும் போனான். எரிகோவில் கர்த்தர் சொன்னார், ஒருத்தனையும் விடாத, பஞ்சாயத்தையும் பொம்பளையும் விட்டாத, ஆம்பளையும் விடாத, எல்லாரையும் விட்டுருந்தான். ஏன்னா நீ சுதந்திரிக்க போகிறதுக்கு நீ தான் சுதந்திரிக்கணும். பழமையானது ஒன்றுமே இருக்கக்கூடாது. நீ தான் பழைய ஆள் உள்ளவே வரக்கூடாது. பழைய ஆள் செத்து போகணும். பழைய மனுஷன் செத்து போகணும். பழைய மனுஷன் யாரு? பாவத்து ஊழிய சேர்ந்தவன். பழைய மனுஷன் யாரு? பொய் சொல்றவன். பழைய மனுஷன் யாரு? பழைய இச்சை மோகம். அந்த பழைய மனுஷனை நீ சங்கரிக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு, ஐயா பாசஸ், பழைய ஆள் செத்துட்டானா, ஒன்றும் கூட தாங்குறானா, இல்லை அப்போ பார்த்துட்டு போறானா? ஐயா நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, 21:6-21 வாசிங்களேன். 6:21 வாசிங்களேன். யோசுவா 6:21 வாசிங்கன்னா அதை சொல்றாரு, புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபர்களையும் கிழவர்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் சகலத்தையும் பட்டய கருனால சங்காரம் பண்ணிடு. 6:21 போதும். பழையால சங்காரம் பண்ணிட்டீங்களா? அதான் ஜெரிக்கும். ஒன்றும் பழைய ஒரு சர்ச்சுக்கு போகணும். ஒரு சர்ச்சுக்கு போனது தான் பாசத்தை சண்டை போடுறாரு. விசுவாசம் அப்படிட்டாரு. பாச தான் போய் சொல்றாரு. விசுவாசம் பண்ண இன்னும் எரிக்கோ அனுப்பவுமே இல்லை. எரிக்கோவில் சங்கரிக்காவே இருக்காது. அவர் அவங்க மேலே சார்ந்து விழாது. அல்லேலூயா. கடைசியாக சொல்லுவான், நான் யோர்தானுக்கும் போகிறேன், யோர்தானுக்கும் வரேனும். அதான் விடக்கூடாது ஆண்டவர். யோர்தான் நல்ல சமபூமி, நல்ல நீர் ஓட்டம் உள்ள இடம். அது அந்த வசந்தமான வாசிங்களேன். ஐ திங்க் ஆதியாகமம் 13:10 வாசிங்களேன். ஆதியாகமம் 13:10 வாசிங்க. கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது. எகிப்து தேசம் போல இருந்தது. நல்ல திருப்தி. 10 ஆத்மா போதும். ஏதோ சபை கட்டமா போதும். ஏதோ ஒரு டைட் வருதா போதும். அந்த அனுபவத்தை கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. உன்னை அது கலைக்கல கர்த்தர். உன்னை அது கலைக்கல கர்த்தர். உன் மேல சால்வ கர்த்தர் அழிச்சுக்கிறார். அல்லேலூயா. 40 வருஷம் இருந்துட்டாரு இந்த மோசே. 2 பிள்ளைங்க, பஞ்சாதி, அருமையான மாமனார். அப்பப்போ மோசே கிட்ட சிரிப்பா அவர்களுக்கு. மாமனாருக்கு அதெல்லாம் கிஸ் பண்ணுவாங்களாப்பா? மாமனாருக்கு அவங்க கிஸ் பண்ணிக்கிறீங்க. இங்கே யாரும் பாஸ்டர்ஸ் நான் பண்ணல, நீங்கள் யாரும் மாமனார் கிஸ் பண்ணிக்கிறீங்களா? சரி சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களேன். மாமனாரே இல்லை சோத்திரம். ஆனால் இவன் மாமனாரே கிஸ் பண்ண ஆரம்பிச்சு. மாமனாருக்கே முத்தம் செய்கிற ஆள் மோசம். அப்போ ஏமா ஒரு ஆள் முத்தம் செய்யறதுனா என்ன அர்த்தம்? அவ்வளோ பார்த்தாரு மருமகன். ஏன்னா முதல் மருமகன் தான். அங்கே மீடியாவுடைய கலாச்சாரம்லாம் கேட்டிங்கன்னா, யார் முதல் மருமகனோ அவனுக்கு தான் சொத்து போய் சேரும். சிபாரா அப்படின்னா சிப்ரா தானே? சிப்ரா மீன்ஸ் பறவை. நல்லா போஷிக்கிற மனைவி, மாமனார் சொத்து, 2 பிள்ளைங்க, சூப்பர் லைஃப். அது இல்லை, அது யோர்தான். அது இல்லை, நீ தலைவனாக இருக்க கத்த. பாஸ்டர்ஸ், நீங்க இருக்கிற இடம், நீங்க இருக்கிறது போதும் இல்லை. நீ யோர்தானும் போதும்னு சொல்லாத. யோர்தான் கரை வரைக்கும் அவன் எலிசா போனான். யோர்தான் நடுவிலேயே சில பேர் பண்ணிக்கிட்டான். போதும்பா போதும்பா. இல்லை, உன்னை கர்த்தர் ஊழியமானா பார்க்க விரும்புகிறார். உன்னை பரிசுத்தமானா பார்க்க விரும்புகிறார்.
அந்த சால்வை விழலன்னா கர்த்தர் சந்நிதியில் போய் ஆடுவோம். இந்த தேசம் வேணாண்டவர், நான் எனக்காக எதுவும் கேட்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட. இந்த 7 லட்சம் கிராமத்தை பாராண்ட நான் எங்கள் வீட்டில் இந்தியா மேப் வச்சுக்கிறேன். இந்த 7 லட்சம் கிராமத்துக்கு போய் செத்தார் ஆண்டவர். வேற எதுவும் மாறா எனக்கு எல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர். பிள்ளைங்களுக்கு கொடுத்தா, மனைவி கொடுத்தா, வீடு கொடுத்தா, கார் கொடுத்தா, எல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் சாபா கொடுத்துக்கிறாரு. நீ கொடுப்பேன்னு தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ப்ராப்ளம். நம்ம ஆண்டரை நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும். அவர் இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்காதீங்க, இது வேணும் அது வேணும், அதெல்லாம் வந்துடும்ப்பா, அதெல்லாம் கிடைச்சிடும். அது நீ நினைக்கிறதுக்காக கிடைக்காதெல்லாம். ஆனால் அவர் பார்க்கறது அவர் சித்தத்தை, அவர் இருதயத்தை தொடர ஆள் யார், அதை பார், அதை பார். அப்போ கர்த்தர் பார்ப்பார். சால்வாகும். ஆனால் பரியாசம் பண்ணுவாங்க. எலிசா போகும்போதே உங்க ஆண்டவனை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாரு. நீ என்ன ஆவியோ உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, உன்னை ஏளனம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீ கர்த்தருக்காக நில்லு. அந்த இடத்துல நீ முறுமுறுக்காத. பரியாசம் பண்ணதான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நெல்ல அவனையே சொல்லுவான், டேய் எலியா அவன் ஆவி உண்மையில வந்துடுச்சுடா, நாங்க பார்த்தோம். சால்வை நீ அடிக்கும் போது யோர்தான் பிறந்தது. அந்த வாய் தான் சொல்லிச்சு, உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். எந்த வாய் இப்ப என்ன பண்ணுதோ அதே வாயை கத்த பேச வைப்பார். சந்தோஷமான வார்த்தையில பேச வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அவனுடைய தாழ்மை, அவனுடைய சாட்சி, அவனை கர்த்தரை விடாத எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் ஆசீர்வாதம்னு பில்டிங்கு, நாய், கோழி, காரு, இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க. இல்லை, அதெல்லாம் செகண்ட். அதனால செஞ்சு அதெல்லாம் செகண்ட், அதெல்லாம் கொசுப்பா. ஏன் யாக்கோ மேலே மேலே ஏறலாம்? ஏன் இந்த ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் அஞ்சோமா? அவ்வளோ ஆடு இருந்தது அவங்ககிட்ட, அவ்வளோ ஒட்டகம் இருந்தது அவங்ககிட்ட, 4 பஞ்சாதி, 10 பசுங்க, திரளான ஆடு, திரளான மாடு. அவன் கர்த்தரை பார்த்து என்னை ஆசீர்வதின்னு கேட்டானுங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்ன, உன் பேர் என்ன கேட்டார். அப்பதான் யாக்கோபு ஈசாவெல்லாம் மாறுறான். நீ உன்னை யாக்கோபா இன்னும் எத்தனாவது அறிய, இதுவே போதும், இதுதான் ஆசீர்வாதம் இல்லை. தேவன் ஆசீர்வாதத்தை வேற விஷயம். அவர் மலை மேலே ஏறி உட்காரணும். அவரோட நைட்டெல்லாம் அவர்கிட்ட இருக்கணும். நைட்டெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அவரோடு போராட அனுபவம் இருக்கணும். அவரோடு போராடின பிறகுதான் நீ யாக்கோபுலப்பா, நீ ஈசாவெல்லாம் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. மலை மேலே ஏறியா சொல்லுங்க, மலை மேலே ஏறியா. பஞ்சாயத்து பிள்ளைங்களையே பார்த்துருக்கிறியா, ஆடு மாடியே பார்த்துருக்கிறியா. நீ மலை மேலே ஏறினாதான் அவர் உன்னோடு வந்து சஞ்சரிப்பார். நீ அவரோ சஞ்சரிக்கும் போது தான் ஒரு பிறக்கும். அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது நான் பேசுறதுனா? விளங்கலையா? 4வது ஒரு காரியம் அவங்ககிட்ட நான் பார்த்தேன். என்னோட வாசிங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். சேனையுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் பக்கத்துல சொல்லு, பரிசுத்தவான் கர்த்தர் நான் நிப்பா. சொல்லுங்க, பரிசுத்தவான் கர்த்தர் நான் நிப்பா. நீ யார் நான் நிக்கிற? ஐயா கடற்கரையா மாறுதான் நின்றுக்கிறாங்க. ஆனால் எலிசா கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறதுனா தெரியுமாங்க? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறது வந்து கீழ்ப்படிது. எந்த ஊழியக்காரன் கர்த்தர் கீழ்ப்படுறானோ அவன் கர்த்தருக்கு நிற்கிறான். ஒரு வசன வாசம் எளிமையா 35ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 19 வாசிங்க. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய
யோனாதாபுக்கு. ஏன்னா 7ஆம் வசனம் வாசிங்கன்னா அவன் கீழ்ப்படிகிறவனா இருந்தானா. பக்கத்துல கைப்பசு, நீ கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படியானா நீ கர்த்தருக்கு நிற்கிறாள. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எத்தும்பை பிள்ளை எத்தும்பை பலிபீடத்து மேல வைக்கிறதுக்கு கட்ட செய்யறான். கத்திய போடும்போது நோண்டான். அவன் கத்திய வைக்காத மேல. இப்ப நான் அறிவேன் நீ எனக்கு கீழ்ப்படுற. அல்லேலூயா. என்னடா 3 நாள் பிரயாணம் பண்றான், கத்த சைலண்டாகிறாரு. புள்ளிய தூக்கி மேல வச்சு கையை கரெக்டாக சைலண்டாகிறாரு. கத்திய தூக்கமும் ஸ்டாப் பண்றாரு. கத்த எது விரும்புறாருன்னா என்ன காட்டிலும் எதை மதிக்கிற நீ? ஏலி, நீ என்ன காட்டில உன் பிள்ளைகளை மதிக்கிற? என்ன காட்டில நீ அவ்வளவுதான் ரொம்ப ஒச்சமா பேசுற? என்ன காட்டில உன் மனைவி தான், உன் பிள்ளைங்க தான். ஆனா ஆபிரகாம் அப்படி கிடையாது. ஆபிரகாம் யாருன்னா பால் மறந்தனால பெரிய விருந்து கொண்டாடுனீங்களா? நீங்க கேள்விப்படுங்களா? ஐயா, பிள்ளை பால் மறந்தனால பெரிய விருந்து யாரா கொண்டாட கேள்விப்படுங்களா? இவன் கொண்டாடணும். ஆபிரகாம் ஈசாக்கு பால் மறந்தத சீமான் பெரிய விருந்து கொண்டாட எப்படி இருக்கும்? அவன் சீமான் பெரிய விருந்து கொண்டாடா. ஏன்? என் புள்ள பால் மறந்துச்சுப்பா. அந்த புள்ளைய ஆண்டரை கேட்டா குர்றாங்க எத்தனை உட்கார சொன்னான். அதான் கீழ்ப்படுதல். அந்த கீழ்ப்படுதல் இருக்கவங்களை அவருக்கு முன்னாடி நிற்கணும். எலிசாவையா கர்த்தர் சொன்னா, எலிசா சொல்லலாம் பாரு, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அல்லேலூயா. யோசபாத் வந்தாலும் நான் பார்க்கிறேன், ஏ இஸ்ரவேல் ராஜா, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நீ பணத்தை வச்சும் போ. கர்த்தர் நினைக்கிறாங்க நான். அல்லேலூயா. அன்பான பாஸ்டர்ஸ், வாழ்ந்து பாரு, உன் இடம் அசையும். அல்லேலூயா. ஏன்னா நீ குதிரையா கர்த்தர் மாத்துவார், ரதமா கர்த்தர் மாத்துவார், நீ ஜெபித்த கர்த்தர் கேட்பார். ஏன்னா ஓடிமான கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, உபாகம் 17:12 வாசிங்கன்னா, உன் தேவனாக கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியர்கள். 17:12 10:8 கூட அப்படி கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள். நீங்க ஆராதனை எந்த மாதிரி? ஆட்டமோ பாட்டமோ கொண்டாட்டமாக இருக்குது. ஒரே ஒரு வசனம் வாசிக்கும், இந்த ஆராதனை அப்படி இருக்கணும். அந்த வசனம் நான் எடுத்துன்னு வரல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 வாசிக்கும். உங்க ஆராதனை எப்படி இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கும். 28 வாசிக்கும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்ன பண்றோம்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும். ஆராதனை பக்திக்குதா? ஆராதனை பக்திக்குதா? ஆராதனை பயங்குதா? கூத்தாடி டான்ஸ் போட்டு புகை விடுறான் ஒருத்தன் பார்த்தேன். உண்மையை சொல்றான், பார்த்தோம் புகை விட்டுன்னு உலகத்தார கார்த்தியும் மோசமாயிடுச்சு. அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கல. இந்த வசனம் பார், உன் ஆராதனை பயங்குதா பார், உன் ஆராதனை பக்திக்குதா பார், உன் ஆராதனை கர்த்தர் பிரியப்படுறாரா பார். அப்படி இருக்கமுன்னா அந்த ஆராதனை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறாங்கப்பா. தட்சிணமும் பயபக்தியா ஆராதனை பண்ணு. ஒரு சபைக்கு போன நான் பேசுறது, ஒரு சைடு ஆராதனை நடக்குது, ஒரு சைடு டீ பிஸ்கட் அம்மா ஊட்டுது, டீல தொட்டு ஊட்டுது எல்லா பசங்க. பாஸ்டர் சைலண்டா ஏன் கேட்க முடியல? ஏன் கேட்க முடியல? நீ ஒரு எலிசாவா இல்ல. எலிசாதான் கேட்டுருவான். ஏன்னா அதான் வரமாட்டாங்க கட்சியே. நீ நின்று பாரு, அவங்க டபுளா கத்த கொடுப்பாரு. நம்ம அங்கதான் விட்டுறோம். ஐயோ கோச்சிடுமே, ஐயோ போயிடுமே,
அது கூட 2 பேரும் சேர்ந்து சொந்தக்காரன் வந்துக்குது. இப்படிதான் அவர் பாஸ் சொல்றாரு, ஐயா சொந்தக்காரன் 5 பேர் யாருங்கோ, அங்கே டச் பண்ணவும் கூடாது யாருங்கோ. பாஸ் சொல்றாரு, அங்கே டச் பண்ணவும் கூடாதுயா, அவன் எல்லா வேலையும் தீமையானதெல்லாம் செய்வான். போன 5 போயிடையா போட்டோம். அல்லேலூயா போட்டோம். நீ எலிசாவை மாறு, உன் ஆராதனை கர்த்தர்னு நிற்கட்டும். அவன் சொன்னான் போல்ட்டா, நம்மளால சொல்ல முடியும் வார்த்தை, கர்த்தர் நான் நிற்கிறவன் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நீ பாக்கியவாதி, நீ பாக்கியவான். அல்லேலூயா. கடைசி வரதான் சொல்லி முடிச்சது. அது மாத்திரம் நான் பலாசையே இல்லாதங்கிறான் எலிசா. இதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. வாசிங்கன்னா 2:5-16 வாசிங்கன்னா 17 வாசிங்கன்னா, நாகமான் வந்த ரத்னோர காணிக்கைய நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருமாக ஜீவனை கொண்டு சொல்றேன். போ திரும்ப. அதான் கீழ்படுத்து, அதான் கீழ்படுத்து. கர்த்தர் சொன்னா வாங்காதன்னு நம்மள என்ன பண்ணிருப்போம், என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்களேன். எலிசாட்ட சொல்ற கர்த்தர், ஏய் வாங்காத, நம்ம பட்டு நம்ம வேற கேம் ஆட்டிருப்போம். நாகம்மா நீ அங்கேயே வச்சிரு, நான் உன் கையில வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். அது நான் வாங்கல, அவன் வாங்கிக்கலாம், அது அவனா இருப்போம். ஆனா எலிசா பாருங்க, நான் வாங்கவே மாட்டேன். ஏன் அப்படி சொன்ன? கர்த்தர் முன்னாடி நிற்கிறேன், கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதான் கீழ்ப்படுது. அல்லேலூயா. இவனை போல ஒரு திருதரிசி இருந்தான், பேலியாம் திருதரிசி. அவன்கிட்ட ராஜா சொல்லுவான், உனக்கு கனம் பண்ற ரெட்டதே. அது மாத்திரல, அவன் சொல்லுவான், உனக்கு நல்ல பெரிய பிரபுக்களை அனுப்புவான், உன்னை ரெட்டதானே கனம் பண்ற, வா. 2 பேர் 2:15 வாசிங்கன்னா, பேலியாம் வழிகளை பின்பற்றி அவன் அநீதி கூலியை விரும்பினான். பக்கத்தில் வாசிங்க, வாசிங்க வாசி. 2 பேர் 2:15 வாசிங்க. போதும். எதை பார்க்க விரும்புகிறேன்? பாஸ்டர்ஸ், அன்பான பாஸ்டர்ஸ், நான் அவங்களை ரொம்ப நேசிக்கிறேன். இன்னும் ரொம்ப கோபமாக பேச கிடைக்காதீங்க. இது நான் எனக்கு சொன்ன தலைவர், நான் சொல்லு, நான் சொல்லு. அவங்க அந்த புலியாக விரும்புவானா, எனக்கு கீழ்ப்படிய சொல்லு, நான் ராஜாவா மாத்துவேன்னு சொல்லு, நான் அவங்கள ஓடிமானா நிற்கிறப்பன்னு சொல்லு. எலியாக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. நாகமான் சொல்லுவான், எலியா பத்தி உன்னை சொல்லு, எனக்கு உன்னை சொல்லு, என்னதான் செய்தான் அவன். ஊரு பேசுவான் அவனை பத்தி, அடுத்த தேசத்தால் பேசுவான் அவனை பத்தி. ஏன் கீழ்ப்படுறாங்க? அவன் பேலாம் எப்படி பத்தி அவன் நிறைய பேருக்கு பேலாம் தேசம் தெரியாது. இவனை போல பவர்ஃபுல் ஆனவன். ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு வசனம் வாசிங்க, என்னாகும் 23ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. என்னாகும் 23:20 வாசிங்க. ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். பண்ணது அதை சொன்ன அதை நான் அப்புறம் அவன் திருப்ப முடியும். அதான் தேவனுடைய ஒரு ஊழியருடைய பவர். அவர் ஆசீர்வதிக்கிறாரு, நான் போய் திருப்ப கூடாது, அப்படின்னா திருப்ப முடியும். அதான் ப்ராஃபிட், அதான் தேவ ஊழியருடைய பவர். பவர் உனக்கே தெரியாது. ஆசீர்வாதத்தை திருப்ப முடியும் அவனால. அவ்வளோ பவர்ஃபுல் ஆளு. அநீதி கூலிக்கு வந்துட்டான் பாக்கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எலிசா அப்படி இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு அதை மாத்திரம் செய்கிற மாத்திரம்தான் அவருக்கு முன்னாடி நிற்கிற தேவனுடைய பசுத்தவான்கள். அல்ல கடைசியாக அவனு சொல்லி முடிச்சிடுறேன், கடைசியாக அவனு சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு வசந்த வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. 4 காரியம் நான் சொல்றேன். அவனுடைய தாழ்மை, அவனுடைய சாட்சி, அவனுடைய விடாமுயற்சி, அவன் கர்த்தர் நான் நிற்கிறவன். கடைசியாக அவனுடைய அன்பை சொல்கிறான். வாசிங்க என்னோட.
திருப்பாமல் சலித்து போக சலித்து போக மட்டும் மாட்டோம். அவனை நோக்கி கொண்டே எழுதான். அவனை நோக்கி கொண்டே சலித்து போற வரைக்கும் அவனை நோக்கி கொண்டே இருந்தான். அசைகள் வருவான். அசைகள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சிரியா ராஜாவுடைய அசிஸ்டன்ட். அவன் சிரியா ராஜா அனுப்புவான். டே அசைகள், நான் செத்துருவனா உயிரா இருப்பேனா, போ நீ எலிசாட்ட போய் கேட்டு வா. பாருங்கம்மா எங்கே வருதுமா ஆளு. அவன் போய் யார் கேட்கணும்? ராஜா டாக்டர் போய் கேட்கணும். ஆனால் போய் எலிசா கேளு, நான் வாழ்வனா ஜீவிப்பா இருப்பேனா. அவன் வருவான் அசைகள். எலிசா சொல்லுவார், அவன் செத்துவான். அதுக்கப்புறம் ராஜாவை நீங்கள் தான் மாறுவே. அதை மாறி நீ மாறுவேன்னு சொல்லிட்ட பிறகு என்ன பாரு, தயவுசெய்து என்ன பாருங்களேன், என்ன பாருங்களேன். அசைகள் வந்து இவங்கிட்ட தேவனுடைய வார்த்தை கேட்க வந்துக்கிறான். அசைகளை பார்த்து இந்த எலிசா சலித்து போறவரை காணுவான்ப்பா. சலித்து போறதை காணுவான். ஏன்னா அவன் சொல்லுவான், அசைகள் நீ தான் அடுத்து சிறிய ராஜாவா மாறுவ. மாறும்போது இஸ்ரவேலுடைய பெண்களையும் இஸ்ரவேலுடைய குழந்தைகளையும் கல்ல போட்டு இடிச்சு சாகடிக்கும் போது இப்ப நான் அழுகுறேன் பத்தியா, அந்த கண்ணீர் கொஞ்சம் வந்தா கொஞ்சம் இறங்க பாராட்டும் இல்லை பாரு. அவ்வளோ ஜனங்க முரட்டட்டமா இருந்தாலும் அந்த ஜனங்க மேல ஒரு அன்பு பாரு. ஜனங்க அவ்வளோ மாட்டாங்க, கத்தை விட்டுச்சுங்க, எல்லாம் பாகால போயிடுச்சுங்க. இவனுக்கு தான் அந்த கொடுக்க போறான்னு தெரியும். ஒரு பெரிய தேவ மனுஷன், ஒரு பெரிய தேவனுடைய ஊழியத்தை வாங்கின மனுஷன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு சாதாரண ஒரு ஆளுகிட்ட சலித்து போறவருக்கு அழுகுறான். ஏன்னா என் ஜனங்களை அழிக்கும் போது இந்த கண்ணீர் வந்து நிற்கல ஆசைகளுக்கு. அப்போனா நீ கொஞ்சம் பாய்ச்ச பாவம் பார்ப்பல, அப்போனா கொஞ்சம் இறக்கம் பாராட்டுவல. உன் ஜனங்களுக்காக நீ அழுப்பா. அந்த ஜனங்க அப்படிதான் இருக்கும். அது வந்து பின்மாற்றமாக தான் இருக்கும். அது வடகா காலத்தாக தான் இருக்கும். ஏன் இயேசுநாதர் காலத்தில் பாருங்கள், இயேசுநாதர் வந்து அந்த நரகத்துக்கு அப்புறம் போய் கண்ணீர் விட்டார். உன் சமாதானத்தை ஏற்ற வேலை நீ அறிந்தால் நலமா இருக்கமே, சமாதானத்தை அறியாத இருந்தான். அதுக்காக ஆண்டவர் விட்டாரா? அவன் மோசே வாழ்ந்த காலத்தில் மோசே ஜனங்களுக்காக மோசே அழுவான். டே உன் ஜனங்க வணங்கா காலத்து வச்சாங்கடா, நீ தள்ளுறான், அவன் அடிச்சிட்றேன், அவன் அழுவான். பவுல் சொல்லுவார் ஒரு ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், என் ஜனங்களுக்காக நான் சபிக்கப்பட்டு போனாங்க அர்த்தம் சொல்லுவோம். என் ஜனம் யூத ஜனம், அதுக்காக சாபம் என் மேலே வந்தா நல்லது, ஏன்னா அந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டோம். வாசிக்கிற ரோமர் 9 நான் சொல்லுகிறது பொய் இல்லை. 3 வாசிப்பா. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். யூதர்கள் அவனை எதிர்த்தாங்க. இஸ்ரவேல்ல இயேசுவை எல்லாம் பகைத்தாங்க. மோசே காலத்துல எல்லா ஜனங்களும் வணங்கா காலத்துல ஜனங்க, எலிசா காலத்தில் ஜனங்க ஆண்டரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. இந்த 4 மக்களை போல தான் அவங்க விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஐயா அந்த ஜனங்க நான் ஜெபிக்க மாட்டேன், அந்த ஜனங்க ஐயோ மோசமானதுப்பா அப்படி இருக்காது. அது ஓலிமான் செய்ய மாட்டான். ஓலிமான் அழுவோம் அவங்களுக்காக, நைட்டெல்லாம் அழுவோம் அவங்களுக்காக. ஏன்னா அதுதான் ஓலிமான். எல்லாம் கண்ண மூடுவோம், எல்லாம் கண்ண மூடி ஒளியோன்னு சொல்லுவான். ஆண்டவரே ஒரு பரிசுத்தவனா வெளிப்பா, பரிசுத்தவனா இருந்தால் போதும், எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு பரிசுத்தமான வாழ விரும்புகிற ஆண்டவரே, ஏதோ ஒரு ஊழியக்காரனை வாழ விரும்பல, சாதாரண ஊழியக்காரன். எதுக்கு? என் சாட்சி எப்படிங்குது ஐயா, உன் சாட்சி எப்படிங்குது ஐயா, உன்னை ஊரில் என்னையா சொல்கிறாங்க, உன்னை ரதன்னு சொல்கிறாங்களா, உன்னை குதிரன்னு சொல்கிறாங்களா, நீ தகப்பனாகிறியா? அவன் சாகும்போது தகப்பனே பேர் எடுத்தாங்க. பாஸ்டர்ஸ் இதை சொல்ல தான் நான் வந்தேன். அவங்க இங்கெல்லாம் அழிய வேண்டாம்னு சொல்லு, அவங்க ஓடி மனம் வாழ்ந்தா போதும், அவங்க பரிசுத்த மனம் வாழ்ந்தா போதும். நான் எல்லாத்தையும் அவங்களை வச்சுக்கிறேன். என் சமூகத்தில் உட்கார சொல்லு, பூரிய ஊத சொல்லு, எனக்கு கீழ்ப்படிய சொல்லு, என்னை காட்டில் வர எதுவும் மதிக்கணும் சொல்லு.
கத்தரோட பேசியிருப்பார். அப்படியே கண்ண மூடி ஆண்டுக்கு ஒப்புடு. ஆண்டவரே, என்னை ஒரு பரிசுத்தமானாய் வை ஆண்டவரே. என் சபை விசுவாசி என்னை பார்த்து சொன்னா, என் பாஸ்டர் ஒரு பரிசுத்தவான், என் பாஸ்டர் ஒரு தேவ மனுஷன், என் பாஸ்டர் பிராருன்னு சொல்லக்கூடாது, என் பாஸ்டர் ஒரு இதுன்னு சொல்லக்கூடாது. சர்ச்சைக்கு போன என் பாஸ்டர் ரொம்ப புழுவுறாரு ஐயான்றாங்க. இன்னும் சர்ச்சைக்கு போன எங்கள் பாஸ்டர் வந்து எங்ககிட்ட கேட்டு ஆவியான சொல்றான்னு போய் சொல்றாரு. கர்த்தர் பேச மாதிரி பேச மாட்டேன்றாரு. ஓ, நம்ம சின்ன கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் ஓடியா மாறினா இந்த கடை பக்கமே மாறிடும்பா, இந்த கடை பக்கமே மாறிடும்பா. உன்னை தேடி ராஜாக்கள் வருவாங்கப்பா. ஐயா சொல்லுங்கன்னு வாங்க ஐயா. ஓ ஜீசஸ், இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும்